ஜெயங்கொண்டம் பக்கத்தில் கோவாகம் ஊர். அவர் ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் இருந்தவர். அவரும் பார்த்திங்கன்னா நிறையா படிச்சிருக்காருங்க, நிறையா படிச்சிருக்காரு. எம்பில் டாக்டரேட் வரைக்கும் அவரும் அஸ்ட்ரோவில் டாக்டரேட் வாங்கியிருக்கிறாரு. ஆக்சுவலாக அவர் ஆடிட்டர், கம்பெனியில் ஆடிட்டராக ஒர்க் பண்ணவர், பெரிய அறிவுஜீவி. அவர் ஜோதிடத்துக்குள்ளே அவரும் நிறையா படிச்சுக்கிட்டே இருக்கார். அவர் இப்போ அவரை பற்றி ஒரு சின்ன உரை சொல்லிவிட்டு உங்களுடைய உரையும் பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேங்க ஐயா. இந்த மாலை நேரம் குறுகிய கூட்டமாக இருந்தாலும் ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு முதற்கன் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளணும். கிடச்சி தான் நன்றி சொல்லணும், இருந்தாலும் முதல்ல சொல்லிடுறேன். கிட்ட வைக்கணுமா? இப்போது மாலை இந்த மதிய நேரத்தில் எல்லாம் சாப்பிட்டு களைப்பாக இருப்பீங்க, தூக்கம் வரும். அப்படி இருந்தாலும் ஆர்வத்தில் கேட்குறீங்க இல்லையா? அதனால தான் நன்றி சொன்னேன். முதல்ல இப்போ என்னை பற்றி ஒரு சரி அறிமுகம் சொல்லிட்டார் சார். நான் நிறையா படித்தேன், நிறைய தொழில் செய்தேன், வெளிநாட்டுக்கெல்லாம் போய் வேலை பார்த்தேன், எல்லாம் பண்ணேன். ஐயா சொன்ன மாதிரி, ஆறுமுக ஐயா சொன்ன மாதிரி என்னை உணர்ந்து இங்கே விட்டுடுச்சு. தொட்டவன் விடாது. இது அதுமாரி என்னையும் விட்டு பிடிச்சிக்கிடுச்சு கட்டிமா. எல்லாம் அவ்வளோ தொழில் இருந்தாலும், என்னுடைய ஆடியட் தொழில் இருந்தாலும் சரி, சினிமா தொழில், அரசியல், வெளிநாட்டு வேலை, இப்படியெல்லாம் பல இதுக்கு இடையில் எவ்வளோ இருந்தாலும், ஆனால் எனக்கு எங்கே கொண்டு போய் விடுது என்னுடைய எண்ணம் இங்கே ஜோதிடம் தான் கொண்டு வந்து விடுது. இன்னும் சொல்லப்போனால் டியூஷனில் எடுப்பேன், ஸ்போக்கன் இங்கிலீஷ் எடுப்பேன், நம்ம மற்ற சப்ஜெக்டில் எடுப்பேன். அப்படி இருந்து எனக்கு கடைசியில் எனக்கு எங்கே கொண்டு விடுது, இங்கே தான் கொண்டாந்து விடுது. இந்த பன்முகை இதில் போகிற தப்பு தான். ஒரே நோக்கத்தில் போனால் ஜெயிக்கலாம், அது தப்பு தான் நல்லா தெரியும். ஆனால் இருந்தாலும் என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய கிரகங்கள் இருக்கு இல்லையா, சந்திரன் இருக்கார்ல, சனி சந்திரன் எங்கே இருக்காங்க, சேர்ந்துருக்காங்க ராசிலேயே. அப்போ எப்படி இருக்கும்? எதையும் செய்ய விடாது, சரியா அப்படியே போயிட்டுருக்கேன் நான். இருப்பினும் இந்த இப்போ ஐயா சொன்ன மாதிரி இந்த ஜோதிடத்தில் என்ன தான் படிச்சிருந்தாலும், என்ன தொழில் பண்ணியிருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக ஜாம்பவானர்களாக இருந்தாலும், அரசியல், சினிமா, போக்குவரத்து எல்லாத்துக்கும் இருந்தாலும், ஆனால் இது ஏன் இங்கே கொண்டாந்து விடுது நம்மளை? இங்கே கொண்டாந்து விடுறது காரணம் என்ன? அங்கே கிரக அமைப்பு தான், ஆண்டவன் தான். நீ இதை தான் செய்யணும், இந்த படி தான் நீ செய்யணும் இந்த மக்களுக்கு அப்படின்னு. நீங்கள் எவ்வளோ தான் வருமானம் இருந்தாலும் அதெல்லாம் வேண்டாம், நீ இதை செய்யணும்னு சொல்லி பறிச்சிட்டார், வேற ஒன்றும் கிடையாது. ஐயா மட்டும் என்ன, அதனால தான் எல்லாம் வந்திருக்காங்க, ஐயாக்கள் வந்திருக்காங்க. இப்போ என்ன சொன்ன, இன்னொன்று நமக்கு ஒரு பெருமை இருக்குங்க. என்ன பெருமைன்னா, நமக்கு மட்டும்தான் மாணவர்னா யார்? இளைஞர் இல்லைங்களா? இப்போ என்றுமே இளைஞராக நம்ம இருக்கலாம், என்றுமே மாணவர்னா என்றுமே இளைஞராக இருக்கலாம். அது பெரிய மிகப்பெரிய வாய்ப்பு இல்லையா? மற்றவர்கள் எல்லோரும் கிடைக்குமா? ஏன்னா பெரிய சப்ஜெக்ட், கடல் கடந்த சப்ஜெக்ட், நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கலாம், அது அப்படியே போய்கிட்டே இருக்கும். இன்னமும் என்னப்பா இன்னும் படிக்கிற, ஏன்ப்பா இவ்வளோ புத்தகத்தை வச்சுருக்க? ரெண்டு மரப்பெட்டி, பெரிய பெட்டி, ஆள் படிக்கிற மாதிரி பெட்டி, அது ஃபுல்லாக புக்கு தான். எங்கே போனாலும் புக்கு வாங்கிவிடுவேன், எந்த புக்காக இருந்தாலும் பிடிச்சி தான் வாங்கிவிடுவேன். ஜோதிட புக்கு தான் அதிகமாக இருக்குதுல்ல. அப்படி எல்லாம் சேர்த்து வச்சு இதெல்லாம் எதுக்கு உதவ போகுது அப்படின்னு எல்லாம் சொந்தக்காரெலாம் திட்டுவாங்க. நான் அதெல்லாம் பொருட்படுத்துறதே இல்லை, எதனாலும் ஆகட்டும் அப்படின்னு வாங்கிட்டு படிச்சுட்டு தான் இருப்பேன். இப்போது நான் ஜோதிடத்தை பற்றி பெரிய பெரிய ஜாம்பவனங்களாம் பேசிட்டாங்க, அதனால் நான் அதெல்லாம் பற்றி பேச விரும்பலை. நான் எப்படி இந்த ஜோதிடத்துக்கு வந்தேன்னு சொல்ல விரும்புகிறேன். நான் ஏன் விரும்புகிறேன்னா, நிறைய பேர் இந்த ஜோதிடத்தை பழிக்கிறாங்க, குறை சொல்கிறாங்க, இது சரியில்லை. இந்த ஜோதிடத்தை போனால் அவர் ஒன்று சொல்கிறாரு, இவர்கிட்ட போனால் இவர் ஒன்று சொல்கிறார், அவர்கிட்ட போனால் அவர் ஒன்று சொல்கிறார், இது பொய், இதை எதுக்கு வேஸ்ட்டாக இதெல்லாம் படிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் நான் இப்போ அதை எடுக்குன்னு பேசுகிறேன். நாத்திகத்திலிருந்து ஆத்திகத்துக்கு வந்தவனா. நாத்திகம் ரொம்ப வருஷமாக இருந்தேன், அரசியலில் இருந்ததுனால அந்த நாத்திக கட்சிகளில் இருந்தேன். அதில் இருந்து என்ன எனக்கு தூண்டிச்சுன்னா, பகுத்தறிவாதிகள்னு சொல்லிக்கிறாங்க அவங்க. ஆனால் எங்கே பகுத்தறிவாதி நடந்துக்கிறாங்களா? யார் பகுத்தறிவாதி? நம்ம தான் பகுத்தறிவாதி. ஏன்னா என்ன இருக்குன்னு போய் பார்க்குமே, சொல்லிட்டாங்கல்ல, ஜோசியன்னு சொல்கிறாங்க, இது தப்புங்கிறாங்க, ரைட்டுங்கிறாங்க. அப்போ என்னதான் இருக்குன்னு பார்க்குறமேன்னு நம்ம நினச்சோம் பார்த்தீங்களா? அங்கே தான் பகுத்தறிவாதம் இருக்குது. அதுதான் என்னை தூண்டிச்சு. என்னடா இவங்க பகுத்தறிவாதி இவங்க சொல்லிக்கிறாங்க, ஆனால் சாமி இல்லைன்னு முட்டாள்தனமாக சொல்கிறாங்களே. சாமி இல்லைன்னு சொல்கிறாங்க. என்ன ஏதோ ஆராய்ச்சி பண்ணி இவங்க சொன்னாங்க, எதையுமே ஆராய்ச்சி பண்ணல, எதையுமே படிக்கலை. இவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் இருக்குது, எப்படி எழுத முடியும்? இந்த கிரகங்களை பற்றி 5000 ஆண்டுகளுக்கு வந்து எப்படி சொல்ல முடியும்? இந்த பஞ்சாயத்தை எப்படி எழுத முடியும்? இதெல்லாம் இவங்களால் எப்படி இப்படி மறுத்து பேச முடியுது? எதையாவது படிச்சுட்டு சொன்னால் அதுக்கு அர்த்தம் இருக்குது. சும்மாவே தற்கொலை கூட்ட மாதிரி சும்மாவே இது சரியில்லை அது சரியில்லை சொல்லிகிட்டு இருக்கிறது என்ன இருக்குது? இப்போ ஒரு சொல்லிகிட்டு இருக்காரு, அதுமாரி அரசியல் ஒரு சொல்லிகிட்டு இருக்காரு. அவர் நேரடியாக முதலமைச்சர் அவர், அது தெலுங்க பேச வேண்டாம். அதனால தான் நான் வந்தேன் நாத்தியத்திலேருந்து ஆத்திகத்துக்கு. அப்போ நான் பல ஆண்டுகளாக மேடையிலோட பேசியிருக்கேன், நாத்திய மேடையில். சாமியில் நானும் பேசியிருக்கேன் அறியாமையினால்.
அப்போ என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரிஞ்சுக்காமல் இது பேச தப்பு தானே. இப்போ பகுத்தறிவாதம்ங்கிறது அர்த்தமே இல்லாமல் ஒரு வார்த்தை எதுக்கு வரும்? அப்போ நீங்கள் தான் முட்டாள், நீங்கள் பகுத்தறிவாதி இல்லை. உண்மையிலே பகுத்தறிவாதினா பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு ஐயா வந்தாலும் யாராவது எல்லாமே நாத்திகத்திலிருந்து தான் வந்திருக்காங்க ஜோதிடத்துக்கு. ஆன்மீகத்துக்கு வந்தவங்க பூரா பெரும்பாலும் சாமியில் அடித்து காலமுறை சொல்லிட்டு கூட கடைசியில் வந்து விந்துருவாங்க. ஈவன் பெரியார் கூட அப்படி தான், கலைஞர் கூட அப்படி தான். அந்த குடும்பமே ஜோசியம் பார்க்குது, எனக்கு தெரியும். அவர் குடும்ப ஜோசியம் எனக்கு தெரியும். வாரிங்காவில் இருக்கார் அவர், இறந்துட்டார் இப்போ, சுந்தரன் மெய்வழிச்சாலை அவர். அந்த குடும்பம் எல்லாம் முரசிலிமாறன் ஃபேமிலியிலேருந்து எல்லாமே அவர்கிட்ட பார்க்கும். மயிலாப்பூர் இருந்தார். அப்போ எதுக்கு இதெல்லாம் பொய் சொல்லிக்கிட்டு நான் அரசியல் பேச நினச்சிடாதீங்க. அவங்கள குறை சொல்கிறதுக்காக நாங்கள் சொல்லலை, யாரோ திமுக இருக்கலாம். எதுக்காக சொல்லுவோன்னா, அப்போ உண்மை எங்கே இருக்கு? அப்போ கடவுள் இருக்கார், ஆன்மீகங்கிறது உண்மை, ஜோதிடம் உண்மை. இவ்வளவு சப்ஜெக்ட் உருவானது எப்படி? சும்மா அதெல்லாம் ஒரே ஏமாற்றி எழுதிட்டு போயிட்டாங்க. எவ்வளோ எழுத முடியும்? இல்லாதவர்கள் எப்படி கொடுக்க முடியும்? இவ்வளோ கிரகங்கள் அமைப்புகள்லாம் போகுது பூமி உடனே எப்படி சொல்ல முடிஞ்சுது அவரால் இல்லையா? அப்படிங்கும்போது அதனால நானும் இதை படித்து தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு இது வந்து முடிவுக்கு வரும் அப்படின்னு நான் இறங்கினது தான். நாத்திகம் பறந்து ஓடிப்பிச்சு மனசில் இருந்து, ஆன்மீகமும் ஆத்திகமும் வந்துடுச்சு. அதுலேருந்து படிச்சுட்டே இருங்க. ஐயா சொல்கிற மாதிரி இன்னும் எல்லே இல்லை, அது போயிட்டே இருக்கு. அது நமக்கு மற்றவங்களுக்கு யூஸ் ஆகுது யூஸ் ஆகலையோ, நமக்கு திருப்தி கிடைக்கல, அது போதும். என்ன பண்ண போகிறோம், என்ன சாதிக்க போகிறோம்? ஒன்றுமேல் பணம் சம்பாதிச்சு எல்லாம் பண்ணியாச்சு, கடைசியில் இது எங்கே கொண்ட தூக்கிட்டு போகிறதுன்னு தெரியல. அப்போ என்ன பண்ண போகிறோம்? நம்ம மீதி காலத்துக்கு திருப்தியாக வரணும் இல்லையா? அப்போ நம்மளால் முடிஞ்சால் 4 பேர் சொல்லுவோம், இல்லை நம்மளால படிச்சுட்டு போவோம். ஒன்றும் கெட்டு போகிறதில்ல இல்லை அப்படின்ட்டு நான் இதுக்கு வந்தேன். அதனால் இன்னும் சொல்ல போனால் அந்த இளைஞர்கள் மாணவர்கள் இருக்காங்க, பள்ளிக்கூடத்தை அந்த பாடத்தை வைக்கணும் ரொம்ப நாளாக எனக்கு ஆசை. ஆனால் நம்ம என்ன ஆட்சியாளர் ஆக முடியல. ஸ்கூலில் வச்சாக்க நல்லாயிருக்கும், என் நல்வழிப்படுத்தப்படுவாங்க. இந்த சாமி இல்லைனாலே அவன் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிடறான். சாமி இல்லைங்கிறவன் தான் அதில் ஒரு சில நல்லாவும் இருக்கலாம், தப்புனாவும் இருக்கலாம். ஆனால் சாமி இல்லைங்கிறவன் தான் தப்பு பண்ணுறான். சாமி இருக்குங்கிறவன் சாமிக்கு பயப்படுறான், அட்லீஸ்ட் பயந்துட்டு தப்பு பண்ண மாட்டேங்கிறான். அப்போ இந்த சப்ஜெக்ட் நல்லது தானே பயன்படுத்துது, ஏன் அதை வைக்கக்கூடாது? அப்போ யார் அப்படின்னா யார் வரணும்? அங்கே சாமி இருக்குன்னு சொல்கிறவங்க வரணும். இவங்க இல்லைன்னு சொல்லிக்கிட்டு ஒருத்தங்க நடிச்சுக்கிட்டு இந்த நாட்டை ஆண்டுக்கிட்டு வந்து உட்காந்து குடிஞ்சு பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? அப்போ நம்ம அதனால தான் ப்ரைவேட்டில் இவ்வளோ சங்கங்கள் வருது. நம்ம வீட்டு விஜயகுமார் ஆரம்பித்த ஸ்ரீ குரு அஸ்ட்ரோ அகாடமியும் அஸ்ட்ரோ இது குரு திருமண தகவல் மையம் ஆரம்பிச்சிருக்காரு ஐயா விஜயகுமார் ஐயா அவர்கள். அவரும் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பார், எவ்வளோ வாய்ப்புகள், எல்லாருக்கும் வாய்ப்புகள் தான், அருமை வாய்ப்பு எல்லாம் இங்கே இருக்க எல்லாருக்கும் வாய்ப்புகள் தான். அவருக்கும் வாய்ப்பு. அமெரிக்கா அவங்க யாருமே சொல்லலை, எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். அமெரிக்காவை போய் அவர் கச்சமாக சம்பாதிச்சிருக்காரு. இன்னும் நினச்சா அவர் போய்ட்டு இங்கே தொழில் ஆரம்பிக்கலாம். எத்தனையோ பேர் சிங்கப்பூர் அங்கெல்லாம் போனவங்களாம் நிறைய பேர் ஓட்ட ஆரம்பிச்சு என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர் நினச்சிருந்தா அந்த தொழிலை செய்யலாம். எப்பொழுதும் சாப்பாட்டுக்கு அலைகிறோம், நம்ம ஹோட்டலாக நல்ல ஹோட்டல் எங்கே கிடைக்குன்னு அதை கொடுக்க முடியும், அதெல்லாம் சம்பாதிக்க முடியும். ஏன் அவர் அதுக்கு பண்ணலை? ஏன் பண்ணலைன்னா இங்கே நம்ம சொன்னாலே இந்த காரணம் திருப்தி ஒன்று, நம்மளால் முடிஞ்ச இந்த சமுதாயத்தை செய்யுங்கிற ஒன்று. அப்போ பள்ளிக்கூடம் அரசு பள்ளிக்கூடத்திலே கல்லூரியிலே வைக்காத சப்ஜெக்டை நம்ம தான் நடத்தி ஆகணும் யாராவது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ண அடிப்படையிலும் அப்புறம் வந்திருக்கணும் என்று சொல்லலை. அப்படி தான் இருக்க முடியும். எல்லாருமே எத்தனை சங்கம் இருந்தாலும் தமிழ்நாடு பூராவில் வித்யாபுரம் எத்தனை சங்கங்கள் இருந்தாலும் அத்தனை சங்கமே நமக்கு ஜோதிடத்தை புகட்டுறதுக்கு ஆன்மீகத்தை வளர்க்குறதுக்கு நல்வாழ்க்கையாக அமைச்சு கொடுக்குறது தான் பாடுபடுறாங்க. அதனால் அனைத்து சங்கங்களையும் பாராட்டணும். எனக்கு இன்னொரு பெரிய வருத்தம் என்னன்னா, நான் பள்ளிப்பாளையத்தில் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி மையம் இருக்குது. அவர் முகுந்தன் முரளி ஐயா நடத்திக்கிட்டார், சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கார். அதில் நான் இருந்தேன், மாநில பொறுப்பில் இருந்தேன். இப்போ ஒன்றும் இல்லை, அங்கே நம்ம போக முடியல, திடீர்னு வெளிநாட்டுக்கு போய்ட்டா விட்டு வந்துட்டேன். அங்கே பள்ளிப்பாளையம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டம் பக்கத்தில் இருக்க நாமக்கல் மாவட்டம். இந்த நாமக்கல் மாவட்டத்தில் பள்ளிப்பாளையத்தில் எத்தனை சங்கம் இருக்குதுங்களா? அவ்வளோ சங்கம் இருக்குது. என்னடா நம்ம தமிழ்நாட்டில் இங்கெல்லாம் எதுவுமே இல்லையே, நம்ம ஆரம்பிக்கலான்னு பார்த்தா யாருமே ஒத்துழைக்க மாட்டாங்க. ஒரு ஜோதிடராக பார்த்து கேட்பேன், சாரை கேளுங்க, கேட்பேன், அதெல்லாம் விடுங்க சார் அப்படின்டுவாங்க. அப்போ எல்லாரும் ஒதுங்குற ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து இது எவ்வளோ ரிஸ்க்கு தெரியுங்களா? இது எவ்வளோ வாடகை சொல்ல விரும்பல, வாடகை அதிகம், அதை கோட்டிட்டு காமிச்சாங்க. இவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இந்த தொழில் செய்யணுங்கிற அவசியம் என்ன இருக்குது? இதே வாடகை ஹோட்டல் நடத்த முடியும், இதே வாடகை ஹோட்டல் கிடைக்காதா? கிடைக்கும். ஏன் அவர் நடத்தலை? அப்போ எதுக்காக இதை செய்கிறாரு? அப்போ அவர் பாராட்டணுமா இல்லையா? நான் உண்மையிலேங்க, நான் ஜெயங்கொண்டம் பக்கத்தில் இருக்கேன், அரியலூர் மாவட்டத்திலையோ திருச்சியே எடுத்துங்களா, இப்போ தான் சங்கங்கள் நிறைய வந்திருக்கு. அப்போ எங்கே இருந்தது? எத்தனை சங்கம் இப்போ இருக்குது? ஆனால் முந்தி இருந்ததுங்களா? இல்லை, எல்லாம் ஓடுவோம், அங்கே தான் ஓடுவோம். ஈரோடு பக்கம், மதுரை, இந்த 2 தான், அல்லது அதை விட்டால் மெட்ராஸ், இது 3 தான் இருக்கும். மற்றவங்களாம் யாரும் அங்கே ஜோசி பார்த்துட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுனால
இது நம்ம பாராட்டி ஆகணும். ரெண்டையும் நடத்துகிறாரு. ஒன்று ஜோதிட மையம் நடத்துகிறாரு, இது சங்கம் நடத்துகிறாரு, அடுத்தது திருமண தகவல் மையம் நடத்துகிறாரு. அதனால் அவர் திருமண தகவல் மையங்கிறது சும்மா சார் சொன்னார் ஜோதிடம் பார்க்குறதையே அலட்சியமாக நினைக்கிறாங்க, சீப்பாக நினைக்கிறாங்க அப்படின்னா திருமண மையத்தை நடத்துறது எப்படி நினைப்பாங்கன்னு பாருங்கள். எவ்வளோ பேர் ஆசிரியர்கள் ரிட்டையர்டு, அதாவது பணி ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் திரும்பி நடத்துகிறாங்க திருமண தகவல் மையம். யார் எதை சொன்னால் அதுக்கு கவலைப்படலை. அப்போ என்னங்க அவங்களுக்கு ஒரு திருப்தி, 2 மனத்தை சேர்த்து வச்சோம்னா நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்குமே. புண்ணியத்துக்கு தான் செய்கிறோம் நம்ம இதை, இல்லைங்களா? வேறு எதுக்காக செய்கிறோமா? புண்ணியம்லாம் இதை எடுக்க மாட்டோம், வேறு எவ்வளோ தொழில் இருக்கு அங்கே போயிடுவோம். அப்போ புண்ணியம் செய்யணுங்கிறதுக்காக அவ்வளோ பேரும் நம்ம ஜோதிடர்கள் நம்ம முயற்சி பண்ணுறோம். அதில் நம்ம வீட்டு விஜயகுமாரை கொண்டுறது அவரை பாராட்டி ஆகணும். அதனால் அவரையும் பாராட்டி இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமை காத்து என்னுடைய பேச்சு கேட்டமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறும். நன்றி, வணக்கம். பேச பயப்படுறீங்களா? ஐயா சிறப்பாக பேசியிருக்கிறாங்க. தொடர்ந்து நம்மளோட இருக்க போகிறாங்க, தொடர்ந்து பேசுவாங்க. இங்கே வந்து முதல் பேச்சுன்னா இங்கே ஜோதிடத்துக்கு அவர் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கிறாரு. சும்மா இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கிறாரு. நிறையா சப்ஜெக்ட் வச்சுருக்காங்க. அவர் பேச்சை அப்படி முடிச்சிருக்கிறாங்க. அவருக்கு மரியாதை செய்யும் விதமாக ஐயா அவர்கள், சாமிஜி ஐயா அவர்கள் திரு மதியழகன் அவர்களுக்கு மரியாதை செய்வார். திரு சுவாமிஜி